தாய்மொழி வகுப்பில் விழுமியங்கள், சமூக மன உணர்வு சார்ந்த திறன்கள், கற்றல் இயல்புகள் முதலியவற்றை பேணி வளர்த்தல். பிள்ளைகள் மகிழ்வுற்று அறிவார்வத்தோடும் துடிப்போடும் திறம்பட கற்கும் இயல்பினர் என நாம் நம்புகிறோம். அவர்கள் வேறுபட்ட பல்லின பண்பாட்டு சூழலில் விளையாடியும் கற்றலில் ஈடுபட்டும் ஒரு சேர வளர்கின்றனர். இளம் மாணவர்களை பேணி வளர்த்தலுக்குரிய பணிச்சட்டம். இளம் பருவகால கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய முக்கிய கூறுகள் இளம் மாணவர்களை பேணி வளர்த்தலுக்குரிய பணிச்சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. விழுமியங்கள். பிள்ளைகள் சரியான முடிவுகள் எடுப்பதற்கும் அவற்றை முறையாக தெரிவிப்பதற்கும் விழுமியங்கள் உதவுகின்றன. சமூக மன உணர்வு சார்ந்த திறன்கள். சமூக மன உணர்வு சார்ந்த திறன்களின் வளர்ச்சி பிள்ளைகளுக்கு இயல்பாக ஏற்படுவதில்லை. பிள்ளைகள் தங்களின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் நடத்தையையும் ஒழுங்கமைக்கவும் கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றல் இயல்புகள். நல்ல கற்றல் இயல்புகளை கொண்ட பிள்ளைகள் தமக்கு சவால்களும் சிரமங்களும் ஏற்பட்டாலும் தொடர்ந்து கற்கவும் கற்றவற்றை வெவ்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தவும் ஊக்கம் கொள்வார்கள். இவற்றோடு பல்வேறு நடவடிக்கைகளின் வாயிலாக பிள்ளைகள் நிர்வாக செயற்பாட்டு திறன்களை வளர்த்துக் கொள்கின்றனர். பயன்பாட்டுக்குரிய நினைவாற்றல் மனத்தில் தகவல்களை வைத்திருந்து தேவைப்படும் போது அவற்றை நினைவு கூர்ந்து பயன்படுத்த உதவுகிறது. சரி நண்பர்களே, நம்ம நேற்று என்ன பாடல் பாடணும் ஞாபகம் இருக்கா? தடை உணர்வு கட்டுப்பாடு உணர்ச்சி வயப்படாமல் செயற்படவும் பதிலளிக்கவும் உதவுகிறது. கைய வேகமா அசையுங்கன்னு அன்பன் சொன்னாரு. அறிவுசார் நெகிழ்வுத்தன்மை பல்வேறு வழிகளில் சிந்தித்து செயற்பட உதவுகிறது. பிள்ளைகளின் குணநலன்களை வளப்படுத்துவதற்கும் பயன்முனைப்பு மிக்க கற்றல் நிகழ்வதற்கும் விழுமியங்கள், சமூக மன உணர்வு சார்ந்த திறன்கள், கற்றல் இயல்புகள் ஆகியவற்றை அவர்கள் கற்றுக்கொள்வது இன்றியமையாததாகும். ஆசிரியர்கள் நன்கு திட்டமிட்ட நடவடிக்கைகள் அனுபவங்கள் வாயிலாக பிள்ளைகளை வழிநடத்தி பேணி வளர்க்கும் போது அவர்களின் மனத்தையும் அறிவையும் ஈடுபடுத்துதல் வேண்டும். பிள்ளைகள் பொருத்தமான செயல்களை வெளிப்படுத்த இது உதவும். கற்பிக்க உகந்த தருணங்களின் போது விழுமியங்கள், சமூக மன உணர்வு சார்ந்த திறன்கள், கற்றல் இயல்புகள் ஆகியவற்றை ஆசிரியர்கள் வெளிப்படுத்தி முன்மாதிரியாக விளங்குவதோடு வெளிப்படையான கற்பித்தல் வாயிலாகவும் பிள்ளைகளுக்கிடையே இப்பண்புகளை வளர்க்க முற்பட வேண்டும். மாணவர்களே, இத பாருங்க. அசரி, அது என்னது? ஓ, இதுவா? இது பாத்து மித்ரா, அடிபட்டுருச்சா? இல்ல அசரி. வலிக்குதா? இல்ல அசரி. சரி, கவனமா நடக்கணும், சரியா? சரி அசரி.
ஓகே, அவங்க கை பிடிச்சிக்கிறீங்களா? பெரிய புத்தக கதைகளில் சமூக மன உணர்வு சார்ந்த திறன் வளர்ச்சிக்கான கூறுகள் பல உள்ளன. உரையாடல் வழி படித்தல் உத்தி முறையின் வாயிலாக நிகழும் கலந்துரையாடல்களின் போது வெளிப்படையாக இந்த திறன்களை பிள்ளைகளுக்கு கற்பிக்கலாம். ஒட்டகச்சிம்மியோட அம்மா என்ன சொல்றாங்க? அந்த பக்கம் போகாதேன்னு சொன்னுச்சு. ஆனா வினு என்ன நினைக்குது? ஏன் அந்த பக்கம் போக கூடாது? சரி, நம்ம அம்மா சொல்றாங்க அந்த பக்கம் போக கூடாதுன்னு. போலாமா? ஏன் போக கூடாது? கீழே விழுந்துரும், குருவி குஞ்சுகள் கீழே விழுந்துரும். மற்றவங்களை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. வெளிப்படையான கற்பித்தலின் வாயிலாக ஆசிரியர் சமூக மன உணர்வு சார்ந்த திறன்களை வலியுறுத்தும் போது பிள்ளைகள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கற்றுக்கொள்கிறார்கள். பிள்ளைகள் ஆர்வத்துடனும் சுய முனைப்புடனும் கற்பதற்கு கற்றல் நிலையங்கள் வழிவகுக்கும். கற்றல் நிலையங்கள் வாயிலாக பிள்ளைகள் தாங்கள் கற்றவற்றை செயற்படுத்தி பார்க்க இயலும். இத்தகைய அர்த்தமுள்ள கற்றல் அனுபவங்களின் வாயிலாக கற்றல் இயல்புகளை பேணி வளர்க்கலாம். நீலமோ மஞ்சளோ கலந்தா என்ன ஆகும்? பார்க்கலாமா? சரி. பச்சை. உங்களுக்கு எழுத தேவையில்லையா? நான் கற்றுக் கொடுக்குறேன். அப்படியா? நானும் எழுதி பார்க்குறேன். பிள்ளைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு விழுமியங்கள், சமூக மன உணர்வு சார்ந்த திறன்கள், கற்றல் இயல்புகள் மிக முக்கியமானவை. இவற்றை ஆசிரியர்கள் வகுப்பறைக்குள்ளும் வெளியிலும் நடத்தும் பல்வேறு நடவடிக்கையின் வாயிலாக வளர்க்க முற்பட வேண்டும். குறிப்பாக ஆசிரியர்கள் முன்மாதிரியாக விளங்குவதனாலும் வெளிப்படையான கற்பித்தல் நிகழ்வதாலும் பிள்ளைகள் இத்திறன்களை கைவரப் பெறுகிறார்கள்.